தொடங்கியது கோவை புத்தக திருவிழா. கோவை கொடிசியா வளாகத்தில் 2024ஆம் ஆண்டிற்கான புத்தக திருவிழா ஜூலை 19ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகமும் கொடிசியாவும் இணைந்து 8வது புத்தக திருவிழாவை நடத்துகிறது. இந்த புத்தக திருவிழா ஜூலை 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் இந்த புத்தக திருவிழாவில் 285க்கும் மேலான அரங்குகளில் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் புத்தக பதிப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சியில் இம்முறை மாணவர்களுக்கு பல்வேறு இலக்கிய போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளனர். கூடுதல் சிறப்பம்சமாக புகழ்பெற்ற இலக்கிய ஆளுமைகளும் கலைஞர்களும் கலந்து கொள்ளும் கலை இலக்கிய நிகழ்வுகள் நாள்தோறும் நடைபெற உள்ளன. மேலும் இளம் படைப்பாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வும் நடைபெறும். மேலும் கவியரங்கம், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, விழிப்புணர்வு நாடகம் ஆகிய நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் புத்தக ஆர்வலர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். வணக்கம். இந்த கோவை புத்தக திருவிழா 19ஆம் நாள் ஜூலையிலிருந்து தொடங்கி 28ஆம் நாள் வரை 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புத்தக கடைக்காரர்கள் புத்தகங்களை கொண்டு வந்துள்ளனர். நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம். எங்களிடம் இலக்கிய நூல்கள், மாணவர்களுக்கு தேவையான நூல்கள், இதுபோன்று பல கதைகள், தமிழ் நூல்கள் வைத்துள்ளோம். இங்கு தொடர்ந்து 5வது முறையாக இந்த பகுதிக்கு வந்து நாங்கள் பங்கு கொள்கிறோம். இதில் மக்களுடைய ஆதரவு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வணக்கம். கோவை புத்தக கண்காட்சி 2024 கொடிசியா வளாகத்திலேருந்து இது உயிர்மை அரங்கம், அரங்கு எண் 151. உயிர்மை பதிப்பகம் கவிஞர் மனுஷபுத்திரனோடது 2002லேருந்து இருக்குது. கடந்த 23 வருடங்களாக வெற்றிகரமான பதிப்பகமாக அது நடந்துட்டு இருக்கு. உயிர்மையோட டாப் செல்லிங் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுஜாதா, மனுஷபுத்திரன் சாரோட கவிதைகள் மற்றும் பல்வேறு எழுத்தாளர்கள் இருக்காங்க. வெவ்வேறு எழுத்தாளர்களோட முகமாக உயிர்மை தான் இருந்திருக்கு. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா 2023-24 மட்டும் ஒரு 23 புது டைட்டில்ஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் எடிஷன்ஸ் மாதிரி காவிரி நிரோவியம், 1001 அரேபிய இரவுகள், வாமுகமூட சிறுகதைகள் மாதிரி இருக்குது. மனுஷபுத்திரன் சாரோட சமீபத்திய உன்னையாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா தொகுப்பு வரைக்கும் கவிதை தொகுப்புகள் உண்டு. சுஜாதா சாரோட எல்லா கிளாசிக் எடிஷன்ஸும் உண்டு. வாங்க, நண்பர்களை கூப்பிட்டாங்க. இது வந்து ஆத்தர்ஸ் கார்னர். அப்படின்னா இங்கே ஏதாச்சும் எழுத்தாளர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றி அவங்களோட புத்தகத்தை நீங்கள் கலந்துரையாடலாம். என்னோடய புத்தகம் நான் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். என் பேர் தமிழ் செல்வன். நான் ஒரு எழுத்தாளர். நான் இன்னும் இந்த நாவலை பப்ளிஷ் பண்ணல. அடுத்த மாதம் தான் சிஐடியில் பிளான் பண்ணியிருக்கேன் பப்ளிஷிங்காக. இதை பற்றி ஒரு 2 வரியில் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தமிழில் வந்திருக்கிற முதல் ரியலிஸ்டிக் ஃபேண்டசி நாவல். நேம் ராம்குமார். ஸ்ரீராம் புக்ஸ் என்கிற நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். நான் மெயின் காலேஜ் இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மற்றபடி ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டெக்னிக்கல் புக்ஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இங்கே புத்தக திருவிழாலேயும் எல்லாமே ஜென்ரல் புக் தான் கிடச்சிட்ருக்கு. நம்ம மாறுதலாக இந்த சப்ஜெக்ட் புக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் புக்ஸ், இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சயின்ஸு, அந்த மாதிரி புக்ஸு ப்ளஸ் மெடிக்கல் யூஜிலேருந்து பிஜி லெவல், அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ப்ளஸ் நீட் எக்ஸாம் புக்ஸு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளது வெப்சைட்டும் இருக்குது. www.sriram.books.com போனாலே உங்களுக்கு எல்லா புக்ஸும் வெரைட்டிஸும் அதில் இருக்குது. நம்ம புத்தக நிலையம் பேர்னாக்கா சரண் பதிப்பகம், சென்னையிலேருந்து வரோம். நம்ம பதிப்பகத்தில் என்னென்ன புத்தகங்கள் கிடைக்குதுனாக்கா, தமிழ் இலக்கணம், இலக்கியம், வரலாற்று சம்மந்தப்பட்ட நூல்கள். இது வந்து முழுக்க வந்து தமிழ் வாசிப்பாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லிட்டு சொல்லலாம் நம்மளுடைய நூலகத்தில் இருக்கிற புக்ஸுக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இது சிறுவர்களுக்கான காமெடி புக்கு, அப்புறம் தெனாலிராமன் கதைகள், கிருஷ்ணதேவராயன் கதைகள் மற்றும் கதைகள் புக்கு வந்து ஆங்கிலத்திலும் கிடைக்குது, தமிழ்லையும் கிடைக்குது. மற்றபடி பார்க்க போனால் போட்டித் தேர்வுகளுக்கு 10 பாட்டு, 8 தொகை, 17 மேற்கணக்கு நூல், கீழ்கணக்கு நூல், திருக்குறள், அது போன்ற நூல்கள்லாம் நம்மளாண்ட கிடைக்குது. நாங்கள் வந்து 6th சென்ஸ் பப்ளிகேஷன் சென்னை டி நகரில் எங்களோட ஆஃபீஸ் அங்கேருந்து வந்திருக்கோம். வருஷம் அங்கே கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியில் நடக்கிற அனைத்து புத்தக கண்காட்சிலையும் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். இது இங்கே ஆரம்பத்தில் நடக்க முதல் வருதுலேருந்து இந்த வருடங்கள் வரைக்கும் நாங்கள் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா வரலாறு சிறப்பு மிக்க புத்தகங்கள் போட்டிருக்கோம், மோட்டிவேஷன் புத்தகங்கள் போட்டிருக்கோம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக நாவல்கள்,
இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் சில்ட்ரன்ஸ்க்காக பயில் பதிப்பகம்ங்கிற பேரில் சில்ட்ரன்ஸ் புத்தகங்கள் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேஜராக கலந்துக்கிற அத்தனை புத்தக நிகழ்ச்சிகளையும் விட இது கோயம்புத்தூர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் பார்த்து எல்லா இடங்களுமே இருக்கிற வியாபாரங்களோட கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக இருக்கும். எங்களுக்கான வாசகர்கள் வந்து இங்கே நிறையா இருக்காங்க. எங்கிட்ட வந்து எழுத்தாளர் முகில் அவர்கள் எழுதின அனைத்து புத்தகங்களும் எங்ககிட்ட கிடைக்கும். அவரோட சிறப்பு அவர் வரலாறு சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பயண சரித்திரம், உணவு சரித்திரம், பாகம் 1, 2, 3, கிறுக்கு ராஜாக்களின் கதை, அகம்புறம் அந்தப்புறம் அப்படின்னு சொல்லி இந்திய சமஸ்தானங்களாக இருந்த வரலாறுகள் சம்மந்தமாக புத்தகங்கள் வந்து நிறையா எழுதியிருக்காரு. மோட்டிவேஷன் சம்மந்தமாக நிறையா புத்தகங்கள் இருக்குது. மோட்டிவேஷன் சம்மந்தமான புத்தகங்கள் வர்றாங்க தேவைப்படுறவங்க எங்கள் பதிப்பகத்தில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஹாய் வணக்கம், என் பேர் நிவேதிதா, எம்ஓலி பப்ளிகேஷன்ஸோட ஃபவுண்டர். நாங்கள் எம்ஓலி பப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான தமிழ் புக்ஸ் நிறையா வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி போர்ட் புக்ஸில் உயிரோடு உரையாடு, மெய்யோடு விளையாடு, இது மாதிரி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுக்கான போர்ட் புக்ஸ்லேருந்து ஷார்ட் ஸ்டோரி புக்ஸ் அது மாதிரி நிறையா வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஃபன் எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டி மாதிரி இந்த மாதிரி பசில், அப்புறம் வந்து சுட்டி கோலங்கள், இது வந்து புதுசாக நாங்கள் நேற்று தான் வந்து ஸ்டாலில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி புக்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா நீங்கள் emolipublications.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சென்னை ஆனந்த நிலையம். எங்கிட்ட ஆன்மீகம், ஜோதிடம் 40 வருஷ பதிப்பாளர் நாங்கள். எங்கிட்ட எந்த புக்கு வேணாலும் வாங்கி கொள்ளலாம். நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். எங்கிட்ட 40 வருஷ பதிப்பாளர் நாங்கள். ஜோதிடத்துலேயே முதல் இடம் நாங்கள் தான். அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் முதலிடம் நாங்கள் தான். அது தன்னம்பிக்கை புக்கு, வரலாறு புக்கு எல்லாமே கிடைக்கும் எங்களிடம். சென்னை அசோக் நகர் ஆனந்த நிலையம், சென்னை 83. சென்னை ஃபோன் நம்பர் 9440352227. கான்டாக்ட் நம்பர் 9790059026. என் பேர் கருணாமூர்த்தி. நான் மேனேஜராக 30 வருஷமாக இருக்கேன். This is Happy Science Stall, which is, we are promoting all the books from Master Riho Okawa, who is a Japanese lecturer as well as a writer. So we are promoting, we came to Coimbatore for first time, and we are promoting specially like the books called this one. These are the best books, I think, Loss of the Sun and The Strong Mind. வணக்கம், இது சுட்டியானை பதிப்பகம். குழந்தைகளுக்கான சிறார் இதழ், மாதாந்திர சிறார் இதழ் வந்து கடந்த 2-3 வருடமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான யானையை பற்றின ஒரு வலசை பாதைன்னு சொல்லிட்டு யானைகள் பற்றின ஒரு கார்ட்டூன், ஒரு காமிக் மாதிரி வந்து ஆற்றல் பிரவீன்குமார் அப்படிங்கிற ஒரு யானை ஆய்வாளர் எழுதிட்டுருக்காரு. ஸோ அது போக சூழலியல் சார்ந்து குழந்தைகளுக்கான பறவைகள் கையேடு, அது போக வந்து மசானா ஃபுக்காக்கோவுடைய ஒற்றை வைக்கோல் புரட்சி, இயற்கை விவசாயம் சார்ந்தது, அப்புறம் நிலைத்த பொருளாதாரம், நீடித்த பொருளாதாரம்னு சொல்லிட்டு ஜேசி குமரப்பாவோட புத்தகங்கள், அப்புறம் தற்சார்பு வாழ்வியலுக்கான புத்தகங்கள் எல்லாமே இங்கே இருக்குது.